நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அச்சோ, நாளைக்கு பிடி பீரியடு வேற இருக்கே. நான் நகை வெட்டவே இல்லை. பிடி மிஸ் பார்த்துச்சு, நான் தொலைஞ்சேன். ஸ்கூலுக்கு நெய் பாலிஷ் போட்டு வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? எத்தனை தடவை பிடி மிஸ்ட பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கேன். ஆனாலும் பாரு, அம்மா கிட்ட அடம்பிடிச்சு கலர் கலராக நெய் பாலிஷ் வாங்குறேன். வேலையை மட்டும் பார்க்குறியா? எல்லாம் எனக்கு தெரியும். நான் போய் அம்மா கிட்ட நெயில் கட்டர் வாங்கிட்டு வரேன். அம்மா, எனக்கு நெயில் கட்டர் எடுத்து கொடுமா. நாளைக்கு பிடி பீரியட் இருக்கு. நகத்தை வெட்டலன்னா மிஸ் சத்தம் போடுவாங்க. மணி பார்த்தியா? 7 ஆயிடுச்சு. நைட்டெல்லாம் நகை வெட்டக்கூடாது, காலையில் எடுத்து தரேன் போ. போகும்போதே வாய் வச்சுட்டா இந்த தனம். என்ன கவி, அம்மா கிட்ட வடை வாங்கிட்டியா? சமோசா சமோசா. சும்மா இருட்டிதானும் கோவம் வந்துச்சு, நான் நல்லா சமட்டி விட்டுருவேன் பார்த்துக்கோ. நீ சமட்டுவ அது வரைக்கும் என் கையை என்ன புளியங்காய் பறிச்சிட்டு இருக்குமா? நான் கையை ஒடிச்சிருவேன். டீ வரையா? டீ யார் கை யார் உடைப்பான்னு பாப்போம். பேசாம இருட்டித்தானும், எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் எழுத வேண்டியது இருக்கு. என்கிட்டயே வம்பிழுத்துட்டு இருக்காத. என்ன மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்பதான் உங்க சண்டை தீருமோ தெரியாது. காவிரி பிரச்சனை கூட தீர்ந்துரும் போல. உங்க பிரச்சனை பெரும்பாடா இருக்கு. சத்தம் போடாம ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருங்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன். ஏன் டீ, அம்மா போனோன்னா அம்மா போன் எடுத்து வச்சுக்கிட்ட நீ மட்டும் தான் பாப்பியோ? நான் பார்க்க மாட்டேனா? இங்க பாருட்டி தானும், எனக்கு படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. நான் படிக்க சம்பந்தமா தான் பாக்குறேன், பாத்துக்கோ. நான் சத்து நேரம் பார்த்துட்டு அப்புறம் உனக்கு தரேன். நல்ல கதையா இருக்கே. நீ பாக்குறதுக்குள்ள அம்மா வந்துருவா, அப்புறம் அம்மா வந்து மொபைல வாங்கிடுவா. நான் என்னத்தை வச்சு பாக்குறது? அதெல்லாம் முடியாது. ஃபர்ஸ்ட் நான் பாக்குறேன், அதுக்கப்புறமா நீ பாரு. ஏன் தனும் இப்படி பண்ற? எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு, நான் நிறைய எழுதணும். ப்ராஜெக்ட் வேற கொடுத்துருக்காங்க. நான் பார்த்துட்டு முதல்ல கொடுத்துறேனே. எனக்கும் தான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, நானும் தான் எழுதணும், நானும் ப்ராஜெக்ட் பண்ணணும். அதெல்லாம் முடியாது. நீ மொபைலை ஃபர்ஸ்ட் கொடு, நான் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன், அதுக்கப்புறம் நீ பாரு. மொபைலை கொடு கவி. மொபைல் என்கிட்ட இருந்து எடுக்காத, நான் அடிச்சிருவேன். நான் சொல்லிட்டே இருக்கேன்னு நினைக்காதா, நான் பயங்கரமா அடிச்சிருவேன் பார்த்துக்கோ. இதுலயே நேராயிட்டு இருக்கு தானு, கொஞ்ச நேரம் இரு, நான் ஃபர்ஸ்டா பார்த்துட்டு கொடுத்துட்றேன். அதெல்லாம் முடியாது, நான் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். எனக்கு நிறைய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் எழுதுவேன். நீ கூட இல்லைன்னா அம்மா வந்துருவா. அம்மா வந்துட்டு மொபைல் வாங்கிடுவா. ஏடி, அம்மா வந்தாலும் படிக்கிறதுக்குன்னு கேட்டா அம்மா மொபைல் கொடுக்க தாண்டி செய்யும். நான் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு தரேனே. கவி, மொபைல கொடுக்குறியா இல்லையா? எப்பனாலும் நீ தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிற. நீ தான் எல்லா நாளும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணுமோ? நான் எப்பவும் பாரு, எனக்கு 2வது தான் கிடைக்குது. அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தேன். நான் மொபைல் எடுத்தா மொபைலுக்கு சண்டைக்கு வர, டிவி ரிமோட் எடுத்தா டிவி ரிமோட்டுக்கு சண்டைக்கு வர. ஏன்ட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை வெளுக்காம விட மாட்டேன் பாரு. விட்ரி கவி. அடிக்கிறான். விடு விடு கவி, நீ விடு முதல்ல. இனி விடு. ஐவலிக்கு நான் அம்மா கிட்ட சொல்லுவேன், அம்மா வரட்டும். விடு, தலை முடி 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 முடிய விட்ரி. முடிய பிடிக்கிறேன். அம்மா வரட்டும் உனக்கு. அம்மா வரட்டும். அம்மா அம்மா அம்மா. ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? 2 பேரும் நான் சொல்லிட்டு தானே போனேன். என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? சொல். அவர் ஒரு புக்கை பார்த்து படிக்க வேண்டியதானே? உங்க 2 பேர்ட்ட கத்தி கத்தி எனக்கு நெஞ்சு வலியே வந்துடும் போல. அம்மா, நான் படிக்கிறதுக்கு தாம்மா மொபைல் எடுத்து பார்த்தேன். இவ மொபைலுக்கு சண்டை போட்டு என்ன அடிச்சுட்டாமா, முடிய பிடிச்சி இழுத்துட்டா. நான் மொபைல் தரேன் தாம்மா சொன்னேன். நான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இவளுக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன். அவ அதுக்குள்ள என்ன போட்டு அடிச்சிட்டாமா. ஏட்டி, பக்கத்து வீட்டுல 2 ஆம்பளை பசங்க. வெளியே இருக்கிற இடம் தெரியுதாட்டி? வெளியே சத்தம் கேக்குதாட்டி? ஆனா நீங்க 2 பேரும் பொம்பளை பிள்ளைங்களா இருந்துகிட்டு இந்த கத்திக்கிட்டு இருக்கீங்க. 2 பேரும் சத்தம் வெளியே கேட்டுச்சு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சாரிம்மா, சண்டை போட மாட்டேன். சாரி கவி.